அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகளுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 இரவுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிடித்தமான, அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த முதல் 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள், அதிகமாக அல்லாஹ் அக்பர் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஓதுவதற்கு சொல்லித் தருகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் இந்த மூன்றையும் அதிகமாக ஓதுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் கூறப்பட்டிருக்கு. மேலும் ஸஹீஹ் அல் ஜாமிஅல ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸை குறிப்பிடுறாங்க. உலகின் ஆகச் சிறந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக குறிப்பிடுறாங்க. துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்கள் உலகின் ஆகச் சிறந்த 10 நாட்கள். இந்த உலகத்துல எத்தனை 10 நாட்கள் சிறந்த நாட்களாக வருமோ, அந்த உலகத்தினுடைய ஆகச் சிறந்த 10 நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த துல்ஹஜ் மாதம் 12வது மாதம், ஒரு வருடத்தினுடைய கடைசி மாதம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஒரு வருடத்தை சிறப்பாக்குகிறான் என்பதாக சொல்லப்படுது. நம்ம இஅ்திபாரு பில் ஹவாத்திம், ஒரு விஷயத்தினுடைய முடிவை கொண்டே அதனுடைய மதிப்பு விளங்கப்படுகிறது. ஒரு விஷயம் அதனுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் அதனுடைய மதிப்பு விளங்கும். இவைகள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களின் சிறப்புகளாக ரொம்ப சுருக்கமாக தங்களுக்கு நான் சொன்னது. 2 அமல்கள், இந்த 2 அமல் துல்ஹஜ் மாதத்தினுடைய இன்றைய இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த அமல்கள் தங்களுக்காக சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை இப்ப நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா, அல்லது அதுக்கு சூழல் இல்ல அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் முதல் பிறையில இன்ஷா அல்லாஹ் தாங்கள் இந்த அமலை செய்து கொள்ளுங்க. நாளை காலையில இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தாங்க செய்து கொள்ளுங்க. அதாவது இந்த முதல் 10 நாட்களினுடைய இஷாவினுடைய தொழுகை, இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் நஃபிலான தொழுகைகள் தொழுது கொள்ளுங்கள். இந்த இஷாவினுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் சிறந்தது. இல்ல முடியலையா, அல்ஹம்துலில்லாஹ் இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் நஃபிலான தொழுகை, தௌபா நஃபிலாக அதை நியத் செய்து கொள்வது சிறந்தது. செய்துவிட்டு அந்த 2 ரக்காத் நஃபிலான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி தெளிவாக நிதானமாக துஆ செய்ய சொல்றாங்க. அந்த 2 ரக்காத் நஃபிலான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துஆக்கள், முதல் 10 நாட்கள்ல கேட்கப்பட்ட துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அந்த 2 ரக்காத் நஃபில் வாழ்வினுடைய எல்லா செல்வ செழிப்புகளையும் நமக்கு தரும். அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்ற எல்லாவற்றையும் அந்த 10 நாட்களுடைய துஆக்கள் தரும் என்பதாக சொல்றாங்க. இது முதலாவது அமல். இரண்டாவது அமல், முதல் பிறையில் இன்னைக்கு நைட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே ஓதிருங்க. இது ஒரு 1.5 சஃபா உள்ள 1.5 பக்கம் உள்ள ஒரு சின்ன சூரா தான் வல் ஃபஜ்ர் சூரா. இந்த சூராவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யா என்று ஒரு ஆயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த ஆயத்தினுடைய வாழ்வு அவருக்கு அமைந்துவிடும். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற நஃப்ஸே. அல்லாஹ் அந்த நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யா, நீ பொருந்திக் கொண்டதாக, பொருந்திக் கொள்ளப்பட்டதாக உன்னுடைய ரப்பிடத்தில் மீண்டு விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃப்ஸை பார்த்து பேசுகின்ற அந்த ஆயத்தினுடைய பரக்கத் இன்றைய நாள் ஓதக்கூடியவர்களுக்கு கிடைத்து விடும் என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு பாக்குறீங்களா, இன்னைக்கு நைட்டே இதை ஓதுங்க, ஆக சிறந்தது. 1.5 சஃபா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது, அதிகபட்சமா 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. வல் ஃபஜ்ர் சூரா ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நீங்க பார்க்கலையா, அல்லதுக்கான சூழல் இல்லையா, இரவு ரொம்ப நேரம் ஆயிருச்சா, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வல் ஃபஜ்ர் சூராவினுடைய பரக்கத்தை கொண்டு அவருக்கு அல்லாஹ் நிம்மதியை தருகிறான், செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறான். இலகுவானது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் எல்லா விதமான பரக்கத்துகளையும், அபிவிருத்திகளையும், பாதுகாப்புகளையும் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.